ஹாய், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முதல் நாள் வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பழைய சாதம், கூழ், கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து நல்லா இருக்குது வாய்க்கும் வயிறுக்கும். அதே மாதிரி பழைய சாதம் வந்து தயிர் போட்டு நம்ம எடுக்கும்போது வாய் புண்ணு அப்புறம் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும், நல்லா க்யூர் ஆகும். சாதம் வந்து நான் ஒரே ஒரு கையளவு தான் எடுத்திருக்கேன். இதே வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். ஒரு 2-2.5 கிளாஸ் வந்து வரும். ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் கணக்குக்கு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நிறைய தயிர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அது மேலே வந்து வெண்ணெய் வரும் இல்லையா, அந்த வெண்ணெயை எடுத்துட்டு நிறைய மோர் சேர்த்து சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சமான சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்துட்டு இதில் வெங்காயம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து கலந்துட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வீடியோக்காக மட்டும்தான் பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். வெறும் வெங்காயம் மட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. இது கூடவே ஒரு ஆம்லெட்டோ இல்லை ப்ரோட்டீனுக்காக 2 பாயில்டு எக் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.